மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நிலவை சுற்றி 10 நாட்கள் ஆய்வை முடித்துக் கொண்டு பூமியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது நாசாவின் ஆர்டெமிஸ் 2 விண்கலம். சாண்டியாகோவில் உள்ள பசிபிக் பெருங்கடலில் 4 வீரர்களும் பத்திரமாக தரையிறங்கினர். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருணை மாற்றியது தேர்தல் ஆணையம். தமிழக டிஜிபி, தலைமை செயலாளர் உள்ளிட்டோர் மாற்றப்பட்ட நிலையில் சென்னை காவல் ஆணையரும் மாற்றம். சென்னை பெருநகர காவல் ஆணையராக அபின் தினேஷ் மோதக் பதவியேற்பு. காவல் ஆணையர் அருண் மாற்றப்பட்ட நிலையில் அபின் தினேஷ் மோதக் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டில் சாதகமான அதிகாரிகளை நியமித்து தில்லுமுள்ளு செய்ய பாஜக முயற்சி. தோல்வி பயத்தில் அதிகாரிகளை பாஜக அரசு மாற்றியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். தமிழ்நாட்டில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் நியமிச்சு தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணலான்னு பார்க்கறாங்க. எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு பார்த்திருக்கு. அமைதியான தேர்தலுக்கு தமிழ்நாடு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படிப்பட்ட நம்ம மாநிலத்தில் முதல் முறையா தேர்தலை காரணம் காட்டி தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளை இப்ப மாத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பயம் ஏன் அவங்களுக்கு? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் வரவிடாமல் தடுத்தார் ஆளுநராக இருந்த RN ரவி. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகம் நிச்சயம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி. ரவி அவர்கள் வரவே கூடாது என்று நினைத்து தடுத்த கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்தையும் திராவிட மாடல் 2.0 அமைச்சு அதை திறந்தே தீருவோம். நானே நேரில் வந்து திறந்து வைப்பேன், இது உறுதி. நெல்லுக்கான ஊக்கத்தொகையை வழங்கக்கூடாது என்ற மத்திய அரசை கண்டிப்பாரா எடப்பாடி பழனிசாமி? பச்சை துண்டு போட்டு விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்தவர் பழனிசாமி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போலி விவசாயி பழனிசாமி ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு மாநில அரசு வழங்குகிற நெல்லுக்கான ஊக்கத்தொகையை ₹1 கூட அவர் உயர்த்தி தரல. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பழனிசாமி விவசாயிகளுக்கு பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் பண்ணாரு. திமுகவில் யாரும் தொடர்ந்து இருமுறை ஆண்டதில்லை என்பதை உடைத்து காட்டுவேன் என்று முதலமைச்சர் உறுதி. தொடர்ந்து 2வது முறையாக நிச்சயம் முதலமைச்சராவேன் என்றும் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. மரணம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் வரத்தான் போகுது. இந்த ஸ்டாலினுக்கும் வரும். ஆனா இந்த ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள், அந்த திட்டங்களால் வாழ்வு பெற்ற நிச்சயம் என் நினைவிலே வச்சுப்பாங்க. அது வாழும். அதை யாரும் அழிக்க முடியாது. நான் மண்ணுக்கு போகலாம், பழனிசாமி விருப்பப்படி நான் மண்ணுக்கு போகலாம். ஆனா நான் கொண்டு வந்த திட்டங்கள் என்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும். இரண்டாயிரத்து 21 தேர்தலில் எதிரிகளுடன் சேர்ந்து கூட்டு சதி செய்தவர் ஓ. பன்னீர்செல்வம். வெட்கம் மானம் இல்லாமல் திமுகவில் இணைந்துள்ளார் OPS என்றும் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. சேர்ந்து கூட்டு சதி செஞ்சாங்க. நாடா 2021 சட்டமன்ற பொது தேர்தல தென் மாவட்டத்தில் வேண்டும் என்ற திட்டமிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளாம திமுகவுக்கு பி டீமா இருந்து வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்கள். இப்ப எங்க போய் சேர்ந்திருக்கிறார்? கேவலம் இல்ல, ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் இருந்து தலைமை தாங்கி அந்த மனிதனுக்கு ஆசை அடங்கல. எங்க போய் சேர்ந்திருக்கிறாரு?
தீய சக்தி திமுகவோடு சேர்ந்துட்டான். முதலமைச்சர் பதவி கொடுத்த தன்னையே கட்சியை விட்டு நீக்கியவர் எடப்பாடி பழனிசாமி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட சசிகலா பரபரப்பு குற்றச்சாட்டு. அந்த அளவுக்கு அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, பாடா படிச்சிருக்கிறாரு. அதனால எதுக்கு அந்த பேரு சொல்ல கூட தகுதி வச்சுக்கல. என்னே கட்சியை விட்டு தூக்குறாரு. யாரு பதவி கொடுத்து உட்கார வச்சுட்டு போனாங்களோ அவங்களே தூக்கி வெள்ளை போட்டா மாதிரி போட்டாரு. தான் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு பேசாத போது உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏன் கோபம் வருகிறது? உதயநிதியின் ஒவ்வொரு பேச்சுக்கும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். உதயநிதி அவர்களே, நான் எந்த இடத்துலையும் உங்க பெயரை குறிப்பிட்டு சொல்லல. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். எந்த இடத்திலேயாவது உங்கள் பெயரை உச்சரித்தனா அதுல என்ன சொன்னேன்? பால்டால் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பண்ண, பால்டால் குடித்தவங்களா பஞ்சு டைலாக் பேசணும். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நான் வேற பெயர் சொன்னோமா? பாஜகவும் அதிமுகவும் இணைந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தடுத்து நிறுத்த சதி. பிரதமர் மோடியின் முரட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மகளிர் உரிமை தொகை திட்டம் போன சட்டமன்ற தேர்தல் பொழுது நாம சொன்ன வாக்குறுதி செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசத்துக்கு நிப்பாட்ட முயற்சி செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் தேர்தல் அதிகாரிகள் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல். உங்களுக்கான நேரம் முடித்து விட்டது, அதனால் உங்கள் வேட்புமனுவை வாங்க முடியாது என்று 6ஆம் தேதி திருப்பி எடுத்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை! ஆக இது போன்ற தவறுகளை செய்கின்ற தேர்தல் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு தேர்தலை நடத்தினால் எப்படி தேர்தல் நியாயமாக, கண்ணியமாக, நேர்மையாக, வெளிப்படைத்தன்மையோடு நடைபெறும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஐயம் தமிழக மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. கருணாநிதி குடும்பத்திற்கு ஓட்டை போட்டு என்னை ரோட்டில் நிறுத்தாதீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகனை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி பாருங்கள் என்றும் சீமான் வேண்டுகோள். புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய்க்கு ஓட்டு போட்டு வீணாக்காதீர்கள் என்று இளைஞர்களுக்கு இபிஎஸ் வேண்டுகோள். நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடும் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று திருவள்ளூர் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இன்னொரு கட்சி புதுசா முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளை, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. நல்லா தூங்கும் போது கனவு காங்குறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும் சிந்திங்க. அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஓட்டு முக்கியங்க, ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். நீங்க போடுற ஓட்டு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கணும், தமிழகம் ஏற்றம் பெறுவதாக இருக்கணும், தமிழகம் வளம் செழிக்கின்ற, வளம் கொளிக்கின்ற நாடாக மாற வேண்டும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை. காரைக்குடியில் பிரச்சாரத்தின் போது விஜய் பேசாமல் சென்றது குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சனம். ஒரு விஜய் கட்சி வந்திருக்கு, அவங்க அரசியல் அனுபவம் கிடையாது. இன்னைக்கு வந்தாரு காரைக்குடிக்கு, பேசாமையே போயிட்டாரு. அது எப்படி? அரசியல்னா பேச்சு தானே, சர்ச்சை தானே, விவாதம் தானே.
என் கருத்தை நான் சொல்ற மாதிரி அவர் கருத்தை சொன்னாத்தானே விவாதம் பண்ண முடியும். நான் பேசாம மடந்தையாக இருப்பேன். நாளைக்கு பேசாம இருந்தா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை, மக்களை சந்தித்து பேசுறது இல்லை. நான் வர்றேன். காரைக்குடியில் ரோட் ஷோ சென்ற தவேக தலைவர் விஜய் தலை மீது மர்ம பொருள். பிரச்சார வாகனத்தின் மீது நின்று கையசைத்துக் கொண்டிருந்த போது திடீரென வந்து விழுந்த பையால் பரபரப்பு. திருச்சுழியில் அமைச்சர் தங்கம் தென்னரசுவை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பரப்புரை. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தியது திமுக அரசு என்றும் பேச்சு. அவிநாசி தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான எல் முருகனுக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பரப்புரை. சுமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று எல் முருகன் நம்பிக்கை. தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையத் கட்சியில் இருந்து அதிரடி நீக்கம். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் நீக்கம் என்று இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லம்பா அறிவிப்பு. தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்க்காத வகையில் திரை சிலை போட்டு மறைத்த திமுகவினர். திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்த இடத்தில் வினோத நடவடிக்கை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரபல துணிக்கடையில் வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு தொடர்பான புகாரில் சோதனை நடத்தப்பட்டதாக தகவல். பெண்கள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு அரசியல் செய்கிறது என்று காங்கிரஸ் கண்டனம். தொகுதி மறுவரையறை நடவடிக்கை அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் குற்றச்சாட்டு. பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் சூரியவன்ஷி, துருவ் ஜுரேல் அதிரடி. ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். வெற்றி கணக்கை தொடங்குமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி? டெல்லி அணியுடன் சென்னை சேப்பாக் மைதானத்தில் இன்று பல பரீட்சை. சீனாவின் நிங்போ நகரில் நடந்து வரும் 43வது ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி. பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் சீனாவின் வாங் ஷியிடம் இந்தியாவின் PV சிந்து தோல்வி.